வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டேனியல் கிரேக்கோட ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ்ல 4வது படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். போன படங்களோட கண்டினியூவேஷன் தான் இந்த படம். அந்த படங்களை பார்க்காம டைரக்டா இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணியோ அந்த படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அந்த படங்கள் பார்த்தா தான் இந்த படம் புரியும். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல மெக்சிகோ சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்கே டே ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து எலும்பு கூடு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு ஆடி பாடி கொண்டாடி ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும் போது வெள்ளை சொக்கா போட்ட ஒருத்த மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். இதை அப்படியே அங்க பார்த்துட்டு இருந்த மாஸ்க் போட்ட ஒருத்தர் அவர் கூட வந்த லேடியை கூட்டிட்டு ஹோட்டல்ல அவங்க புக் பண்ண ரூமுக்கு போறாங்க. அந்த மாஸ்க் போட்டவரு வேற யாரும் இல்ல, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் தான். அப்படியே நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு பார்த்தா இங்க ஏறி கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பால்கனி வழியா கிளம்புறாரு. அதாவது நம்ம பாண்டு ஒரு மிஷனுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா அது வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாராச்சும் கேட்டா நான் விடுமுறைக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் காட்டணும்ல, அதுக்காக தான் ஒரு லேடியை கூட்டிட்டு ஹோட்டல்ல ரூம் ஒன்று புக் பண்ணி அங்கே அவங்கள மட்டும் தங்க வச்சுட்டு இவர் கிளம்பி வராரு. நான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாண்டு கூட இப்ப டர்னரும் இல்ல, மணி பெண்ணியும் இல்ல, கியூவும் இல்ல. இதனால இது அபிஷியலான ஒரு வேலை கிடையாது. பாண்டே தான் யாரையோ தேடி போறாரு. அப்படி நடந்து போன ஒரு பில்டிங் ஆப்போசிட்ல அப்படியே துப்பாக்கி எடுத்துட்டு உட்கார்றாரு. ஸ்டார்டிங்ல பாண்டு ஒரு வெள்ளை சொக்கா போட்டவன ஒருத்தனை பார்த்திருப்பார்ல, அவன் தான் அங்க வந்து யாரையோ மீட் பண்றான். இவனை தான் பாண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பாண்ட் அந்த ரூம்ல வச்ச மைக் மூலியமா அங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வெள்ளை சொக்கா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த அந்த மோதிரம் ஒன்ன காட்டுறான். இந்த மோதிரம் தான் அவங்க அமைப்புல இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் போல. அதை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சூட் கேஸை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிறது வேற எதுவும் இல்ல, ஏதோ ஒரு வகையான பாம் தான். அதே மாதிரியான நிறைய பாம்ஸை வச்சுதான் இன்னைக்கு சாயங்காலம் ஸ்டேடியத்தை வெடிக்க வைக்க போறாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பிளைட்ல தப்பிச்சு போய் பேல் கிங்க பார்க்கணும். இதுதான் நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்ட பாண்ட் எந்த தப்பிச்சாதனடா போவேன்னு சொல்லி இங்கேருந்து எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சுடும் போது அங்க இருந்த பாமையும் சேர்த்து சுட்டுறாரு. அது டபார்னு வெடிச்சு சிதறிடுது. அங்கேருந்து தப்பிச்ச பாண்டு அந்த வெள்ளை சொக்காவை துரத்திட்டே போறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளை சொக்காவை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. அதுல அவன் ஏற பாண்டும் ஏறிடுறாரு. ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாண்ட் அவன் கையில இருந்த மோதிரத்தை எடுத்துட்டு அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவன் சோலி முடிஞ்சுது. அப்படியே அந்த பைலட்டையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஆள் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஜாலியாக பறந்து போறாரு. அப்படி அங்கேருந்து கிளம்புனவர் MI6க்கு போக புது எம்மான மேலரி நம்ம பாண்டை பிடிச்சி காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. ஆல்ரெடி மேலிடத்துல இருந்து டபுளோ ப்ரோக்ராமை மூடுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீ வேற போய் ஒரு வெடி விபத்து நடத்திட்டு வந்திருக்க. இதையே ஒரு காரணமா வச்சு மறுபடியும் அந்த பிரச்சனையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயிண்ட் செக்யூரிட்டி சர்வீஸோட சீஃப் வேற வரப்போறாரு. அவர்கிட்ட நான் என்னன்னு சொல்றதுன்னு கேட்க ஒரு ஸ்டேடியமே வெடிச்சு சிதறதுக்கு ஒரு பாதி பிளாக் தானே வெடிச்சு சிதறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு இவரும் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ மெக்சிகோவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு நமக்கு எம்மும் பதிலுக்கு கேட்க, நான் சும்மா விடுமுறைக்காக அங்கே போயிருந்தேன், ஆனால் அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டு சொல்லும்போது, யாருக்கு அதிலடா பூ சுத்துற, உன்னை கொஞ்ச நாளைக்கு எல்லா டபுளோ ப்ரோக்ராம்லேருந்து விலக்கி வைக்கிறேன், உன்னை அஃபீஷியலாக கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் தான் அந்த செக்யூரிட்டி சர்வீஸோட சீஃப் அவர் உள்ள வராரு. அவர் யாரு அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பாண்டு வேலை பார்த்துட்டு இருக்கார்ல அந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டபுளோ ப்ரோக்ராம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் MI6ஓட தலைமையில் நடந்துகிட்டு இருக்கும். MI6 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் உளவுத்துறையில் ஒரு பிரான்ச். அதே மாதிரி MI5, GCHQ அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரு பெரிய தலை இருக்கும்ல, அதுதான் இந்த ஜாயிண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ். அதில் இப்போ புதுசாக சீஃபாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் இவருக்கு இந்த பிரிட்டிஷ் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய
எல்லா விஷயத்தையுமே கட்டுப்படுத்துற அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிறைய மாற்றங்களை இந்த உளவுத்துறையில கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்படியே வந்தவரே நம்ம பாண்டு கூட கை குலுக்கி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாரோட பேத்துக்கும் ஒரு கோட் வேர்ட் இருக்குல்ல, நம்ம மேலருக்கு எம், நம்ம குவார்டர் மாஸ்டருக்கு கியூ, பாண்டுக்கு 007 அப்படின்னு. அதே மாதிரி இவரோட பொசிஷனுக்கும் சி அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் இருக்கும். அதனால அப்படியே நம்ம பாண்ட் அவரை சி அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அவரும் என் பேர் மேக்ஸ் தான், நீ மேக்ஸ்னே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் சீன் தான் கூப்பிடுவேன், அதான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் நக்கெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம எம்மும், உனக்கு நாளைக்கு ஒரு மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதுக்கு மறக்காம வந்து கியூவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்ட் அமைச்சு வைக்க, பாண்டும் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும்போது மணி பண்ணி நம்ம பாண்டு கிட்ட வந்து ஸ்கைஃபால்ல இருந்து சேகரிச்ச எல்லா தடயங்களுமே ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு ஃபாரன்சிக் இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம பாண்டு கிட்ட கொடுக்கும்போது, இப்ப வேணாம், கரெக்டா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்து இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கிளம்பிடுறாரு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் வர சொல்லியிருக்காரு. அவங்களும் நைட்டு நம்ம பாண்டோட இடத்துக்கு வந்து அந்த தடயங்களை கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக மெக்சிகோக்கு போனீங்க, ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்களோட திட்டம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்ட கேட்கும்போது, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும், உங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, ஆனா உங்களால யாரையும் நம்ப முடியல, அதனால அதை உங்களுக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பாண்ட் அப்படி டிவி ஆன் பண்றாரு. எம்மோட ஒரு பழைய ரெக்கார்டிங் இருக்கு, அதாவது இப்போ உள்ள எம் கிடையாது, பழைய எம்மோட பழைய ரெக்கார்டிங், அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி எடுத்தது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்கோஸ் கியாரா அப்படிங்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனை கொன்னுட்டு மறக்காம அவனோட இறுதி அஞ்சலிக்கும் போயிடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் கட் ஆகுது. இப்ப புரியுதா எதுக்கு நம்ம பாண்ட் மெக்சிகோக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வெள்ளை சொக்கா போட்டிருந்த ஒருத்தனை போட்டு தள்ளி இருப்பார்ல, அவன் தான் அந்த மார்க்கோஸ் கியாரா, அவனுக்காக தான் அன்னைக்கு எங்கே போயிருப்பாரு. இந்த எம்மோட ரெக்கார்டிங் அப்படிங்கிறது பாண்டோட மெயில்ல கிடைச்சிருக்கும் அவருக்கு. அந்த நிமிஷத்துல இருந்தே அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவனை தவிர வேற எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவனை 3 நாள்ல ரோம்ல அவனோட சவ அடக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டு சொல்லும்போது, கண்டிப்பா அதுக்கு உங்களை எம் போக விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லும்போது, எனக்கும் தெரியும், எனக்காக நீ ஒரு சில தகவல்களை சேகரிக்கணும். த பேல் கிங், அதாவது அன்னைக்கு பாண்டு அந்த ஸ்கியாரா பேசுறத ஒட்டு கேட்கும்போது அவன் அந்த பேல் கிங்கை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பேல் கிங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி பண்ணிட்ட சொல்லும்போது, என்னை உங்களுக்கு உளவாளியா இருக்க சொல்றீங்களா, சரி நீங்க தான் யாரையும் நம்ப மாட்டீங்களே, என்ன எப்படி நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. எல்லாம் ஒரு உள்ளுணர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் அவங்களை அமுச்சு வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த அந்த தடயங்கள், ஸ்கைஃபாலில் கிடைச்ச அந்த தடயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதில் நம்ம சின்ன வயசு பாண்டும் யாரோ ஒரு பெரியவரும் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையனும் நிற்கிறான். அந்த சின்ன பையனோட முகம் வந்து கருகி போயிருக்கு, அது யாரு அப்படின்னு தெரியல. இதை பார்த்துட்டு அப்படியே பாண்டு ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்க கட் பண்ணி நமக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம பாண்ட் அப்படியே டேர்னரோட போர்ட்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பாண்டும் சியை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்னர் கிட்ட கேட்கும்போது, இன்னும் 3 நாள்ல 9 நாட்டோட தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. இதை செய்ய போறது, இதுக்கு தலைமை தாங்கிறது எல்லாமே சி தான். அதுக்கான கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது டோக்கியோல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கியூ பிரான்ச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம பாண்டு போய் கியூவை மீட் பண்ணா அவரை சேர்ல உட்கார வச்சு சின்னதா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் படம் கசினோ ராயல்ல பாண்டு இருக்கிற இடத்த ட்ராக் பண்றதுக்காக அவரோட கையில ஒரு சிப்பு மாதிரி ஒரு விஷயத்த வந்து உள்ள வந்து பொருத்தி இருப்பாங்க. ஆனா அதை லீ ஜெஃப்ரி ரொம்ப ஈஸியாவே வெட்டி எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை அந்த சிப்ஸை நானோ பார்ட்டிகல்ஸாக மாற்றி ரத்தத்தில் உலாவ விடுறாங்க. அதாவது ரத்தத்தோட ரத்தமாக அது கலந்துரும், வெளியே எடுக்கவே முடியாது. இவங்களா அதை டிசபிள் பண்ணால் மட்டும்தான் அது டிசபிள் ஆகும். பாண்ட் இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி MI6க்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த சிப்பை அவரோட உடம்புல பொறுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே கியூ நம்ம பாண்டை கூட்டிட்டு போய் அவர் உருவாக்கின காரை காமிக்கிறாரு. பாண்ட், இந்த காரை நான் உங்களுக்காக தான் செஞ்சேன், ஆனால் நீங்கள் சஸ்பெண்ட் ஆனதுனால இதை 009க்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அந்த வாட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை கொடுக்குறாரு. இதில் சத்தமான அலாரம் பொருத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வேர்டில் எதையோ மீன் பண்ணுறாரு. அது நம்ம பாண்டுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு ஒன்றும் புரியல. அப்படியே நம்ம பாண்டு நம்ம கியூ கிட்ட வந்து, எனக்கா ஒரே ஒரு உதவி மட்டும் செய், என்ன நீ ட்ராக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா உங்ககிட்ட இருக்க 2 பூனையும் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மிரட்டலை போடுறாரு. அப்புறம் கியூவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம டேர்னருக்கு அதில் கேட்குற மாதிரி இந்த ட்ராக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ச்சி கட்டத்தில் தான் இருக்குது, அதனால இது செயல்படுறதுக்கு 48 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் இவரை நம்மளால ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் இங்கே நமக்கு மணி பண்ணியை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, நம்ம ஜேம்ஸ் தான் அமைச்சிருக்காரு. அதுக்குள்ள ஒரு பட்டன் ஃபோன் இருக்கு. இவங்க பேசுறத MI6 கண்காணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செப்பரேட்டாக ஒரு ஃபோன் வாங்கி அமுச்சு விட்டுருப்பாரு அதில் பேசுறதுக்காக.
அவங்க அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப கட் பண்ணி கியூவோட பிரான்ச் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம கியூ 009க்காக DP10 இந்த கார் இருக்குல்ல பாண்டு காமிச்சிருப்பார்ல அதை எடுத்து அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒண்ணுமே இல்லை. நம்ம பாண்டு ஆல்ரெடி அதை ஆட்டையை போட்டு ஓடிட்டாரு. வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம பாண்டு எங்க போறாரு அப்படின்னா ரோம்ல நடக்கக்கூடிய ஸ்கியாராவோட சவ அடக்கத்துக்கு தான் போறாரு. அங்கே அவரை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அங்கே சுத்தி நிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃபும் நிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம பாண்டும் போய் நிக்கிறாரு. அப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த ஒருத்தன் ஓரக்கனால் நம்ம பாண்டை பார்த்துட்டு உடனே திரும்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்படி மத்தவங்களும் அந்த தடங்கு முடிஞ்சோன கிளம்ப அவரோட ஒய்ஃப் மட்டும் அப்படியே அந்த சமாதியை பார்த்துட்டு நிற்கும் போது நம்ம பாண்ட் அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், நான் இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து வரேன் அப்படின்னு நம்ம பாண்டு சொல்லும் போது அவர் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்களும் கேட்க அவர் தானே இறந்து போனாரு, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. நானே துக்கத்துல இருக்கேன், எதுக்கு என்கிட்ட இப்பெல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப பின்னால பார்த்தா ஒருத்தன் வேவு பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருந்திருக்கான். இதை கண்டுபிடிக்க தான் அவங்க கிட்ட அவரு பேச்சு கொடுத்து நின்றுகிட்டு இருந்திருப்பாரு. எதுக்கு அவன் நின்றுப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை கொலை பண்றதுக்கு தான். ஏன்னா ஸ்கியாரா செத்துட்டான், அவனை பத்தின தகவல்கள் அவனுக்கு அடுத்து யாருக்கு தெரியும் அப்படின்னா அவரோட ஒய்ஃபுக்கு தான். அவங்க இது வரைக்கும் எங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைவா தான் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா அவனோட ஃபியூனரலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கொலை பண்றதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி கரெக்டா இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பானுங்க. நான் பாண்டு வந்தனால அவனுங்களால அங்கே எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அவங்க கிளம்பி வீட்டுக்கு போக அங்கேயும் இவனுங்க அவங்கள கொல்லலாம் அப்படின்னு வரும்போது உள்ள பூந்து நம்ம பாண்டு காப்பாத்திடுறாரு. அதுக்கு அவங்களும் நீங்க என்ன காப்பாற்றவே முடியாது, இங்கே எத்தனை பேரை கொண்டாலும் ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்களும் சேர்ந்து சாவாம சீக்கிரம் தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாண்டும் இவங்கள்ட்ட ஏதாவது உண்மை வாங்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பேசலான்னு உள்ள கூட்டு போறாரு. அவர் ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு இருக்கும்போது நீங்க தான் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவன் ஒரு கொலைகாரன் தானே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டும் சொல்ல கடுப்பானவங்க பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க கோவத்துல நம்ம பாண்டும் கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வெறுத்து ஒதுக்குன உங்க கணவனுக்கு இவ்வளவு விசுவாசமா அப்படி நல்லா அதை இதை பேசி அவங்கள நல்லா செடியூஸ் பண்ணி ஸ்கியாரா இறந்துட்டனால கண்டிப்பா அவன் இடத்துக்கு இன்னொரு ஆளை போடுறதுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங் இருக்கும். மட்டும் இல்லாம அது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கறதையும் இவங்க மூலியமா இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பேல்கிங்க பத்தியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிஐஏ நண்பரான ஃபீலிக்ஸ் கிட்ட சொல்லி இந்த இடத்த விட்டு இவங்களை காப்பாற்ற சொல்லிட்டு பாண்ட் அந்த மீட்டிங்க்கு கிளம்புறாரு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள போகும்போது செக்யூரிட்டி ஒருத்த வழிமறிச்சு நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பாண்டும் அந்த மோதிரத்தை தூக்கி காமிச்சிட்டு என் பேர் மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆனா இந்த இடத்துல இவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அதனால போன் பண்ணி யாருக்கோ இன்ஃபார்ம் பண்றாங்க. பாண்டும் அப்படி கூட்டத்தோட கூட்டமா போய் நிக்கிறாரு. அப்ப அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பல நோய்களுக்கு எதிராக நம்மளோட போலி மருந்துகளை நம்ம நல்லா வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா WHO இப்ப லைட்டா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்மளோட மருந்துகளை ஐடென்டிஃபை பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் தான். எப்படி நம்ம ஹியூமன் ட்ரக்ஃபிக்கிங், அதாவது குழந்தைகள், பெண்கள், இந்த மாதிரி நிறைய மக்களை கடத்தி விற்கிற அந்த ஒரு வேலையில இந்த மாதிரி எதிர்ப்பை ஜெயிச்சு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதையும் ஜெயிச்சிருவோம். அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்க போறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குளோபல் சர்வேலன்ஸ், அதாவது இந்த உலகம் மொத்தத்தையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதாவது யார் இந்த உலகத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. அது ஆல்மோஸ்ட் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோன்னு வேலைகள் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனோட தலைவன் என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே வந்து உட்கார்றான் இருட்டுக்குள்ள, சுத்தமா அவன் மூஞ்சியே தெரியல. அப்ப அவர்கிட்ட அவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாம்பர்க்லயும் துனிசியாவிலையும் நம்ம நினைச்ச மாதிரி வெடிவிபத்து நடத்தியாச்சு. ஆனா ஸ்கியாரா செத்துட்டதுனால மெக்சிகோ மட்டும் மிஸ் ஆயிருச்சு. குளோபல் சர்வேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தினால கவர்மெண்ட் நமக்கு எதிராக என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சு ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்ப நமக்கு பிரச்சனையே நமக்கு எதிராக சுத்திக்கிட்டு இருக்க அந்த பேல் கிங் தான். இவனை ஸ்கியாரா போட்டு தள்ளி இருக்க வேண்டியது. அவனே போய் சேர்ந்துட்டனால அவனோட இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய நீ தான் அந்த வேலையை செய்யணும். அவன் ஆழ்த்தசியில இருக்கா, அங்க போய் அவன் சோழியை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஸ்கியாராவோட இடத்துக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய சிக்னோர் கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த தலைவன் இந்த பதவிக்கு வேற யாராச்சும் போட்டி போட நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உள்ள இருந்து ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம பட்டிஸ்தா. வந்தவன் நேரா வந்து சிக்னோரோட கண்ணிலே குத்தி அவனை போட்டு தள்ளிட்டு அவன் இடத்துல இவன் வந்து உட்காந்துடுறான். ஆளு பேச்செல்லாம் கிடையாது, ஒன்லி வீச்சு தாங்கிற கேரக்டர் போல. இதை பார்த்த தலைவன் இப்போ நடந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெல்கம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி குக்கு அப்படிங்கிறான். ஏதோ கோடு வேர்டுன்னு நினைக்கிறேன். பாண்டுக்கு புரிஞ்சு வச்சு தான் நல்லா மாட்டிட்டோன்னு உடனே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. பாண்டும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப புதுசா ஜாயின் பண்ண பட்டிஸ்தாவும் பின்னாடியே தோர்த்திட்டு வரான்.
அப்ப பாண்ட் மணிப்பெண்ணிக்கு வாங்கி கொடுத்த மொபைலுக்கு கால் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லா வெடிவிபத்தும் ஒரே அமைப்பு மூலமா தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேல் கிங்கை பத்தி கேட்கிறாரு. அவங்களும் செக் பண்ணிட்டு அது வேற யாரும் இல்ல, நீங்க ஆல்ரெடி சந்திச்ச மிஸ்டர் ஒயிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேல் கிங் அப்படிங்கிறது ஒரு கோட் நேம், அவ்வளவுதான். இவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் முக்கியமான வில்லனா பார்த்திருப்போம். அவர் கடைசியா 4 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்திரியால ஆல்த்சில இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண அதே அட்ரஸ் தான் மணிப்பெண்ணி சொல்றாங்க. அப்படியே பாண்ட் பிரான்ஸ் ஓபர்ஹவுசர் அப்படிங்கிற இன்னொரு பேரையும் தேட சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வர அந்த மொட்டை மண்டையும் சமாளிச்சுக்கிட்டு வராரு. அவனும் விடாம துரத்திக்கிட்டே வர உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டான்னு சொல்லிட்டு நெருப்பு வர பட்டன் அழுத்தி அவன் காரோட கதையை முடிச்சு விட்டுறாரு. அப்புறம் எஜெக்ஷன் பட்டன் அழுத்தி சீட்ல இருந்து அழகா வெளியே வந்து பேராஷூட் வழியா லேண்ட் ஆகி தப்பிச்சிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் டேனர் சொன்ன மாதிரியே டோக்கியோல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதாவது குளோபல் சர்வேலன்ஸ் சிஸ்டம் தான் 9 நாடுகளுடைய எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைச்சு இந்த உலகத்தை கண்காணிக்கிறது. இதோட பேர் என்ன அப்படின்னா 9 ஐஸ் ப்ரோக்ராம். இதுக்காக சியும் வந்து பேசுறாரு. பேசிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறவங்க எஸ் அப்படின்னு ஓட் பண்ண சொல்ல ஒருத்தரை தவிர எல்லாருமே எஸ்ன்னு ஓட் பண்ணிடுறாங்க. ஆனால் 9 நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சர்வேலன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் டேனரும் பாண்ட் அந்த காரை தண்ணியில் முழுக்கிருப்பார்ல, அந்த சீன்லாம் நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கு டவுட் வந்துடுது, பாண்ட் ஒன்றும் லண்டன்ல தான் இருக்காரா அப்படின்னு. அப்படியே அதை எம் கிட்ட கேட்க எம் நம்ம கியூ கிட்ட கேட்கிறாரு. கியூ செக் பண்ணி பார்த்தா மிஸ்டர் ஒயிட் இருக்கக்கூடிய அந்த ஆல்தசில தான் இருக்காரு. கியூவும் எப்படியோ மல்பிட்டு ஆமாமா லண்டன்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி நம்ம பாண்டை தான் காட்டுறாங்க. ஒரு போட்டு மூலியமா அப்படி ஒரு வீட்டு முன்னாடி வந்து இறங்குறாரு. அப்படியே இவர் கன் எடுத்துட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்கறாரு. காக்கா தான் பறந்து போகுது, உள்ள யாருமே இல்லை. பாண்ட் அப்பதான் யோசிச்சு கண்ணாடி கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணி அதை அப்படி பிரஸ் பண்ணி பார்க்கறாரு. அங்கே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தா நம்ம மிஸ்டர் ஒயிட் நிறைய மானிட்டர்லாம் வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாண்டும் மேலே வாங்கன்னு கூப்பிட்டு அவர் கூட பேச ஆரம்பிக்கிறார். அவரும் இப்போ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு கேட்க ரோம்ல நடந்த ஒரு மீட்டிங்ல உங்களோட பேர் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்டர் மோதிரத்தை தூக்கி காமிக்கிறாரு. அப்படியே இது உங்க டீம் தானே மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு கேட்க ஆமா ஒரு காலத்துல என் டீம் தான், ஆனா இப்போ ஏன் டீம் இல்லை. அவனுங்க என்னோட போன்ல விஷம் உலோகம் வச்சிருந்ததை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அது அதோட வேலையை செஞ்சிருச்சு, என் உடம்ப மொத்தமா பாய்சன் பண்ணிடுச்சு, இன்னும் சில வாரங்கள்ல செத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நீங்க என்ன அவனுக்கு பண்ணீங்க அப்படின்னு பாண்டும் கேட்க இந்த ஸ்பெக்டர் அப்படிங்கிற மிகப்பெரிய குரூப்ல குவாண்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி, அதுக்கு நான் தான் தலைவனாக இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு பேராசை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகள் பெண்கள்னு பார்க்காம எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு பிடிக்கல. அவனை நான் எதிர்த்தேன், அவன் சொல்றதை நான் கேட்கல, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகே 2 பேத்துக்கும் ஒருத்தர் பிடிக்கல. அதனால இப்போ நீங்கள் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதை வச்சு அவன் எங்கே இருக்கான்னு நீங்கள் எனக்கு சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க மிஸ்டர் ஒயிட்டு இப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம பாண்டுக்கு புரியுது இவர் வந்து பயப்படுறாரு. இவர் சொன்னா இவர் ஃபேமிலி மெம்பர் யாரையோ கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரை பாதுகாக்க பார்க்குற, உன் மகளை தானே, அவளை நான் பாதுகாக்கிறேன், அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுன்னு கேட்க என்னோட எதிரி நீ, என்னை கொல்றதுக்காக சுற்றிக்கிட்டு இருந்தவன் நீ சொல்கிற விஷயத்தை என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நம்ம பாண்டும் அவரோட துப்பாக்கி எடுத்து நம்ம மிஸ்டர் ஒயிட் கிட்ட கொடுத்து உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சுற்று, இப்பயாச்சும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் துப்பாக்கி எடுத்து சுட வந்துட்டு நம்ம பாண்டு கண்ணை பார்த்து லெமெரிக்கனுக்கு அவள் உன்னை கூட்டிட்டு போவா, அவள் ஹாஃப்லர் கிளினிக்ல இருக்கா, நீ அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சுட்டுட்டு செத்துடுறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் யாரோ வந்து தான் இவரை கொலை பண்ண போறாங்க. அப்படி பண்ணா இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உண்மையை வாங்கிடுவாங்க, அது இவரோட பொண்ணுக்கு ஆபத்தாயிரும். அதனால இவரே செத்துடுறாரு. அப்புறம் பாண்டும் அவரோட பர்ஸை எடுத்து பார்க்க அதுல இவரும் அவரோட பொண்ணும் இருக்க போட்டோ இருக்கு. அதை அப்படி இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அவரு அந்த கிளினிக்கு போறாரு. அவரோட பொண்ணோட பேரு மேடலின் ஸ்வான். அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். பாண்ட் அவங்கள பார்க்கறதுக்காக பேஷண்ட் மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷனுக்கு போய் உட்கார்றாரு. அப்போ அவங்களும் சில பல கேள்வி கேட்க நம்ம பாண்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்போ டக்குன்னு பாண்டு ஆக்ஸ்போர்ட்லையும் சாபர்னையும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு கன்சல்டண்டா 2 வருஷம் மெடிசன் சான் பிரான்டியோஸ்ல இருந்த நீங்க திடீர்னு ஏன் இப்போ இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, யாரையோ பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது, யார் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டும் கேட்க இங்க நான் டாக்டரா நீங்க டாக்டரா, நான் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளும் நான் கொலகார
கொலகாரன், மக்களை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருச்சு நம்ம பாண்டு யாரு அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க பாண்டும் அவர் 2 நாளுக்கு முன்னாடியே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு. ஸ்பெக்டரை பற்றி இது வரைக்கும் அவர் சேகரித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு அப்புறம் உனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு உன்னையே தான் அடுத்து அந்த ஸ்பெக்டர்ஸ் கொள்ள வருவாங்க. அதுக்காக தான் உங்கள் அப்பா உன்கிட்ட என்னை அனுப்பி உன்னை காப்பாற்ற சொன்னார். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டு சொல்லும்போது அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வரல. எங்கள் அப்பா ஏன் உன்னை நம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவரும் எனக்கு உங்கள் அப்பாவோ நீயோ தேவை கிடையாது, எனக்கு இப்போ வேற ஒன்று தேவை, அந்த லெமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க பாண்டு சொல்கிறத நம்பாமல் வெளியே போ, மரியாதையாக நீ இந்த இடத்த விட்டு போகலன்னா செக்யூரிட்டியை வர வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டை உள்ளே இருந்து துரத்தி விட்டுறாங்க. அங்கே அப்படியே வெளியில் சர்வ் பண்ணுற இடத்துல போய் ஓட்கா மாட்டின்னு கேட்குறாரு. ஆல்கஹால்லாம் இங்கே கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அப்போ ப்ரோலைட்டிக் டைஜஸ்டிவ் என்சைம் ஷேக் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கியூ. வந்தவர் பிரிட்டிஷ் உளவுத்துறை நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. எம்மு வேற ஏன் தலையை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க தேட சொன்ன ஆளை மணி பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பிரான்ஸ் ஓபர்ஹவுசர் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பாவோட பனிச்செருவில் இறந்துட்டான். இப்போ உடனடியா நீங்க ஏன் கூட லண்டனுக்கு வரல அப்படின்னா என்னோட வேலையும் மணிப்பண்ணியோட வேலையும் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஏன்னா C9S ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு இருந்தால அதை உலகம் முழுக்க நடத்துறதுக்கு தான் டோக்கியோல பிரஸ் மீட் வச்சான். ஆனா லோக்கலா நம்ம நாட்டுக்குள்ள கண்காணிக்கிறது அப்படிங்கிறது எப்பயோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது எல்லாமே அவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அது மூலியமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றத எம் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாண்ட்? தயவு செஞ்சு லண்டனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது நான் அவனை பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், என்னை நம்புன்னு சொல்லிட்டு பாண்டு சொல்ல ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கியூவும் கேட்குறாரு. அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, அப்போ உங்களை காப்பாற்ற முடியாது, மரியாதையாக என் கூட லண்டனுக்கு வந்துருங்க, அட்டே எம் கிட்ட நான் உங்களை போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகே ஓகே நான் வரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு அப்படின்னா அந்த ஸ்பெக்டரோட மோதிரம் இருக்குல்ல அதை ரிசர்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்ட கொடுக்கும்போது இங்கே எந்த செக்யூரிட்டி நம்ம பாண்டை வெளியே போக சொல்கிறாரு. ஏன்னா பாண்டோட டைம் எப்போவோ முடிஞ்சிருச்சு. அப்போ பாண்ட் நம்ம கியூ எந்த இடத்துல தங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கேட்டுட்டு அப்படி மேலே திரும்பி பார்த்தா மேட்லினை யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த பட்டிஸ்தா தான். உடனே பாண்டு செக்யூரிட்டிலாம் அடிச்சு போட்டுட்டு வேக வேகமாக அவனை தோத்திட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த இடத்துல இருந்து கியூ கேபிள் காரில் போகும்போது இந்த மோதிரத்தை அவரோட லேப்டாப் ஸ்கேனரில் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டே வராரு. அப்போ நம்ம கியூக்கு ஏத்தாப்புல உட்காந்து இருந்தவன் அவரை குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்டிப்பாக பட்டிஸ்தா அனுப்புன ஆளாக தான் இருக்கணும். கியூவும் அந்த மோதிரத்தோட ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஸ்கியாரா, சில்வா, லீச்சஃப்ரி, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாண்டு படங்களில் வந்த எல்லா வில்லன்ஸோட ரெக்கார்ட்ஸும் அதில் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கியூவும் இறங்குறாரு வெளியே. அப்போ அவரை ஒருத்தன் வந்து வழி மறைக்கிறான். அப்போ அவனும் கேபிள் காரில் உள்ளவனும் சிரிக்க கியூ கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே திரும்ப அந்த கேபிள் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. ஏன்னா கூட்டத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர் சேஃப், இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படியே இந்த பக்கம் பாண்டு ஒரு ஜெட்டை எடுத்துகிட்டு வந்து காரில் போகிறவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவருக்கும் அவங்களுக்கும் வெறித்தனமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் கியூவும் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்படியே சேஃபா வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் கடைசியாக எப்படியோ அவங்க கிட்ட இருந்து மேட்லினை காப்பாற்றிடுறாரு. ஆனால் அதுக்காக காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தனால தான் உங்களை வச்சு என்னைய ட்ராக் பண்ணி வந்தானுங்க, மரியாதை அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம பாண்டும் உன் கூட சண்டை போடலாம் எனக்கு டைம் இல்லை, அமெரிக்கனை பற்றி உனக்கு என்னதான் தெரியுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் சொல்ல மாட்டேங்கிறா. நம்ம பாண்டும் உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பா உங்களை நம்பினா நானும் உங்களை நம்பணுமா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கியூ இருக்கிற இடத்துக்கு நம்ம பாண்ட் அவங்கள கூப்பிட்டு வராரு. வந்தவரே கியூ கிட்ட என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது கியூவும் என்ன மன்னிச்சிருங்க பாண்டு, நான் உங்களை எம் கிட்டலாம் கோத்துறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஓவரா பேசிட்டேன். ஆனா நீங்க சொன்னதுதான் உண்மை, பிரான்ஸ் ஓபர்ஹவுசர் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அதான் இந்த மோதிரம் நிரூபிக்குது. ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்க சந்திச்ச லீச்சஃப்ரி, மிஸ்டர் ஒயிட், குவாண்டம், கிரீன், சில்வா, ஸ்கியாரா இவங்க எல்லாருமே ஒரே தலைவனுக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க. அவன் தான் பிரான்ஸ் ஓபர்ஹவுசர். இவங்கெல்லாம் மிகப்பெரிய ரொம்ப கொடூரமான அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதோட பேரை பாண்டு கேட்க பேர்லாம் தெரியலன்னு சொல்லும்போது மேட்லின் சொல்றா அவங்களோட பேரு ஸ்பெக்டர்
ஸ்பெக்டர் அப்படின்னு. அப்ப டிவி ஆன் பண்ணா மறுபடி சவுத் ஆப்பிரிக்கால எங்க ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இவங்க விட்டா நிப்பாட்டவே மாட்டாங்க போல. உடனடியா நம்ம அந்த லெமரிக்கனை கண்டுபிடிக்கிறோம். அவனுக்கும் ஓபர்ஹவுசருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேட்லினும் நீங்க நினைக்கிற மாதிரி லெமரிக்கன் ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாண்டை டாஞ்சியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அந்த ஹோட்டலோட பேர் தான் லெமரிக்கன். அங்க கரெக்டா ஒரு ரூமை பிடிச்சி அங்கே நம்ம பாண்டை கூட்டு போறோம். நம்ம பாண்டும் ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் போட்டு கிளச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல, சரக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படியே அதை 2 பேரும் எடுத்து குடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தேடி தேடி ஓஞ்சி போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ பாண்டுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிச்சு பாக்குறாரு. என்னன்னா ஒரு எலி. அதை பார்த்துட்டு நம்மளும் குடி போதையில துப்பாக்கியை நீட்டி உன்னை யார் அனுப்புனா, நீ யாருக்காக வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அது பயந்து போய் அதோட பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குது. பாண்ட் அப்பதான் அந்த செவத்தை நோட்டீஸ் பண்றாரு. அது சம்திங் ஏதோ வித்தியாசமா தெரியுது. அதனால டெஸ்ட் பண்றதுக்கு சரக்கு அந்த செவத்து பக்கத்துல போய் ஊத்தி பாக்குறாரு. அப்படி ஏதோ ஓட்ட இருக்கிற மாதிரி சரக்கு அதுக்குள்ள போகுது. அவ்வளவுதான் முடிவு பண்ணிடுறாரு, இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு. கையிலே குத்தி அதை உடச்செறிஞ்சிட்டு அந்த ரகசிய ரூம்குள்ள போறாரு. சத்தம் கேட்டு மேட்லினும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த ரூம்ஸ்ல ஏகப்பட்ட போட்டோஸ், ஃபைல்ஸ், துப்பாக்கின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சீடியை நோட்டீஸ் பண்ணி பாக்குறாரு. இன்டர்வியூ வித் வெஸ்பர் லிண்டன் போட்டிருக்கு. முதல் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெஸ்பர் லிண்டன் யாரு அப்படின்னு. அதை பார்த்துட்டு பாண்ட் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க மேட்லினும் என்னன்னு கேட்டோன்னா தூக்கி போட்டு அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பாக்குறாரு. அப்படியே மேட்லினும் அவங்களோட போட்டோஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம பாண்ட கொடுக்க அதை அந்த சிஸ்டத்துல போட்டு பாண்ட் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இந்த கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி மேட்லினோட அப்பா ஏதோ ஒரு சேட்டலைட் போனை தேடிட்டு இருந்திருக்காரு. அதாவது அந்த சேட்டலைட் போன் வச்சிருக்க யாரையோ தேடிட்டு இருந்திருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, அந்த பிரான்ஸ் ஓபர்ஹவுசர் தான். இதை வச்சு இவன் லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இவன் கதையை முடிக்கிறதுக்கு தான் பாண்டை இங்க மிஸ்டர் ஒயிட் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இதனால அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு இப்போ ஓபர்ஹவுசர் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனோட இடத்துக்கு பாண்ட் புறப்படும் போது மேட்லினும் நானும் வரேன் அப்படிங்கிறா. பாண்ட் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. நான் போனா திரும்ப கூட வராம கூட போலாம், அதனால நீ என் கூட வந்தா உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் எங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி இறந்தாரு, எதனால இவனை அவர் எதிர்க்கிறாரு, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வரேன் பாண்டுன்னு சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம எம்மையும் மணிப்பண்ணியும் தான் காட்டுறாங்க. எம்மும் வேகமா சீக்கிட்ட போய் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் 9 ஐஸ் ப்ரோக்ராமுக்கு சம்மதிக்காம இருந்தாங்க. இப்போ அவங்களும் நம்ம வழிக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுருச்சு. இன்னும் 3 நாள்ல இது இயக்கத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த 9 ஐஸ்க்கு இவர் தான் தலைவர். இதை பத்தி இவரோட நெருக்கமான ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசி டபுளோ ப்ரோக்ராமை டோட்டலா ரத்து பண்ண சொல்லிட்டாராமா. இப்போ டபுளோ ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்படின்னா எம்முக்கும் வேலை கிடையாது, கியூ, மணிப்பெண்ணி, ஜேம்ஸ் பாண்ட் யாருக்குமே வேலை கிடையாது. அப்படி ஒரு விஷயத்த இந்த பையன் பண்ணி விட்டான். அதாவது ஆரம்பத்துல இருந்து எல்லா டீடைல்ஸையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே ஸ்கியாரா இறந்தப்போ ஒன்று கூடி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு குளோபல் சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போறதா சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் கண்காணிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது, இந்த 9 ஐஸ் ப்ரோக்ராம் தான். இந்த சி அப்படிங்கிறவன் ஸ்பெக்டரோட ஒரு கைக்கூலி. இதுக்கு ஆல்ரெடி எந்தெந்த நாடெல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த நாடெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களோ அந்த நாடுக்கு ஒவ்வொன்றா பாம் பிளாஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. லாஸ்டா அப்படிதான் சவுத் ஆப்பிரிக்கா ஒத்துக்கல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி இவங்களுக்கு பெருசா தெரியாது, ஒத்துக்குவாங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்க ஒத்துக்கல. அதனால சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பாம்பை போட்டு அவங்கள பயமுறுத்தி இப்போ ஒத்துக்க வச்சிருப்பாங்க. நம்ம எம்முக்கும் இப்போ இவனை பத்தி தெளிவா புரிஞ்சிருது, இவன் எவ்வளவு பெரிய திருட்டு பையன் சொல்லிட்டு இதுக்கு நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி இங்க நமக்கு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்க பாண்டையும் மேட்லினையும் தான் காட்டுறாங்க. அப்ப பாண்ட் கன்னை பத்தி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவ பாண்டு கிட்ட ஒரு கதை சொல்றா. ஒரு தடவை ஒரு கொலகாரன் எங்க அப்பாவை கொல்றதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். எங்க அப்பா வீட்டுல இல்ல, எங்க அம்மாவை கொண்டுட்டான். அப்போ எங்க அப்பா 9mm பெராத்தா துப்பாக்கிய சிங்க்கு கடியில ப்ளீச்சோட வச்சிருந்தாரு. அப்பதான் முதல்ல எடுத்து துப்பாக்கியை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்றான். இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த படத்துல தேவைப்படும். அப்படியே எம்ம பார்க்க வந்த கியூவும் மணிப்பெண்ணியும் பாண்டோட உடம்புல இருக்கக்கூடிய நானோ சிப்ஸை வச்சு இப்ப அவர் எங்க இருக்காரு, எங்க போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்றாங்க. பாண்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்கும்போது எந்த ஹெல்ப்பும் வேணாம், நம்மளால ட்ராக் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா சி அலைய முடியும். அது தேவையில்லாம பாண்டுக்கு மேலும் பிரச்சனைகளை தான் எடுத்து கொண்டு வந்து விடும். அதனால அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் அப்படியே பாண்டும் மேட்லினும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப மேட்லின் என்ன கேட்கறாங்கன்னா பொழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் நீங்க ஒரு கொலகாரனா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க நம்ம பாண்டும் அதை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை, வேற எதுவும் தெரியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்கை குடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக சைடில் பார்க்குறாரு, பாட்டிலோட ரிஃப்ளெக்ஷனில் யாரோ வந்துட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை மண்டையன் பட்டிஸ்தா தான் வந்து பாண்டை போட்டு புரட்டி எடுக்கிறான். இப்போ 2 பேருக்கும் கொடூரமான சண்டை. அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சு. அப்படியே இவங்க 2 பேரும் அன்னைக்கு இரவை பொறுமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலையில் நார்த் ஆஃப்ரிக்காவில் வந்து இறங்குறாங்க. ஆனால் ட்ரெயினில் அவங்கள இறக்கி விட்ட இடமே வெறிச்சோடி போயிருக்கு. ஒரு காக்கா கூட இல்லை. பாண்டும் அவன் இருக்கிற இடம் வரைக்கும் நடந்தான் போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ தூரத்தில் இருந்து இவங்களை தேடி ஒரு கார் வருது. வேற யாரும் இல்லை, ஓபோ ஹவுஸை தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு. நீ யோசிக்கிறது புரியுது. இவனை பார்க்க இவன் இடத்துக்கு வரும்போது அவங்கள கொல்ல ஆள் அனுப்புறான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு கார் அனுப்புறான். யாரா அவன் லூசு பயலா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இவர் பட்டிஸ்தாவை அமுச்சு வச்சது மேட்லினை இவர் இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான். அந்த மொட்டை மண்டையனுக்கு இவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் பாண்டை கொண்டுட்டு அவங்கள கூட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இதுக்கும் ஓபோ ஹவுஸருக்கும் சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் சரி, இப்போதைக்கு கெஸ்ட் மாதிரி இன்வைட் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்க சாக தான் போறாங்க. கொஞ்சம் பொறுமையா நான் யாரு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ நீங்க எதுக்கு சாக போறீங்க, இவ்வளவு நாள் எதுக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான், வேற எதுவும் இல்லை. அப்படியே 2 பேரும் அவனோட இடத்துல போய் இறங்கும் போது அங்கே ஒருத்தன் இவங்களை இன்வைட் பண்ணி, ஒன்றும் அவசரம் இல்லை, உங்களை அவரு பொறுமையா ரெஸ்ட் எடுத்து கரெக்டா 4 மணிக்கு அவரோட ட்ரிங்க்ஸுக்கு கலந்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கிட்ட இருந்த துப்பாக்கிலாம் வாங்கி வச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேத்துக்கும் தனித்தனி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பாண்டோட ரூம்ல பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. அது என்ன போட்டோன்னு தெரியுதா? மணி பண்ணி பாண்டு கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்கைஃபால்ல சேகரிச்ச தகவல்கள் அப்படின்னு, அதுல அந்த போட்டோ இருந்திருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பையனோட மூஞ்சி மட்டும் எரிஞ்சிருக்கும். அதோட முழு போட்டோ தான் இப்ப அங்க இருக்கு. அந்த எரிஞ்சு போன சின்ன பையனோட மூஞ்சி வேற யாரும் இல்ல, இந்த ஓபோ ஹவுஸ் தான். அந்த பக்கம் இருக்கிறது சின்ன வயசு பாண்டு. அப்போ 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்துருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஓபோ ஹவுஸரை பார்க்கும்போது பாண்டுக்கு அவனை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கியூ என்னதான் ரெக்கார்ட்ஸை வச்சு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருந்தாலும் பாண்ட் அதை நம்பி இருக்க மாட்டாரு. ஏன்னா ஓபோ ஹவுஸரோட மூஞ்சி இவருக்கு நல்லாவே தெரியும். நான் அவனை தான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மேட்லினோட ரூம்ல அவங்க அப்பாவும் அவங்களும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. இவனை பாத்தீங்களா? 2 பேத்துக்கும் பழைய நினைவுகளை தூண்டி அவங்கள சைக்கலாஜிக்கலா வீக்கா மாத்தி அதுக்கப்புறம் இவனை பார்க்க வர சொல்றான். அப்பதான் அவங்களால பெருசா எந்த ஒரு புது விஷயத்தையும் யோசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கான்னு பாருங்க. அப்படியே 4 மணி ஆகுது. 2 பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. அங்க அப்படியே உள்ள போய் பார்த்தா நடுவுல ஒரு எரிக்கல் இருக்கு. இந்த எரிக்கலை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபோ ஹவுஸர் அப்படியே பேசிக்கிட்டு இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் இன்ஃபர்மேஷன் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பாண்டுன்னு கேட்க, உன்னை கொல்லதாண்டா வந்தேன்னு அவரும் சொல்ல, அப்படியா நீ சாக வந்திருக்கல நான் நினைச்சேன், சரி உள்ள வா, ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாவலான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போறாரு. அங்கே அவரோட சர்வேலன்ஸ் சிஸ்டத்தில் MI6 கூட கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதை பாண்டுட்ட காட்டும் போது தான் எல்லா விஷயமே அவருக்கு தெளிவாக புரியுது. அந்த 9 ஐஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இவருக்காக உருவாக்கப்பட்டது தான். கவர்மெண்ட்டை ஏமாற்றி ஒத்துக்க வச்சுட்டானுங்க. இப்போ எல்லா நாட்டோட தகவல்களும் இவங்களோட கைக்குள்ள. யார் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சியும் இவங்களோட கைக்கூலி தான் அப்படின்னு. நீ இப்போ ஏதோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சதா நினைக்காத பாண்டு. உன் கண்ணு முன்னாடி இருந்த பல விஷயங்களே நீ கவனிச்சது இல்லையே. நம்ம எத்தனையோ தடவை மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் நீ என்ன கவனிக்கல. ஆரம்பத்திலிருந்தே உனக்கு நெருக்கமானவங்க எல்லாம் இறந்து போறது தற்செயல்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? லீ ஜெஃப்ரி, கிரீன், சில்வா இவங்க எல்லாருமே எனக்காக வேலை பார்த்தவங்க தான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பாண்ட். உன்னோட வழிகள் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இந்த மாதிரி அவரோட பழைய விஷயங்களை பேசி பேசி பாண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனலாக அன்ஸ்டேபிளாக மாற்றிக்கிட்டே வரான். அப்படியே மேட்லினை கூப்பிட்டு அவங்க அப்பா பாண்டு கூட பேசிக்கிட்டு இருந்த ஒரு சீன் இருக்கும்ல, அது அங்கே இருந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை இப்போ அவளுக்கு போட்டு காமிக்கிறான். பாண்டும் அவன்கிட்ட இதை இப்போ ஆஃப் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இதை முதல்ல நிறுத்து,
இது ரொம்ப முக்கியம். அதான் நிறுத்த சொல்றேன்ல. அவரை முட்டியில அடிச்சு படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் மேட்லின் கிட்ட சொல்றாரு, தயவு செஞ்சு அதை பார்க்காத, என்னைய பாரு அப்படின்னு. ஏன்னா தான் அப்பா சாவறத பார்த்தா கண்டிப்பா உணர்ச்சி வசப்படுவா. அதுக்கப்புறம் அவளால சரியா யோசிக்க முடியாது. அதுதான் அவனுக்கும் வேணும். இப்பதான் பாண்டை உணர்ச்சி வசப்பட வச்சா. அடுத்து இவளை ஒரு சொன்ன மாதிரியே அவளும் நம்ம பாண்டை மட்டும் தான் பாக்குறா. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்டை தலையில அடிச்சு ஏதோ ஒரு மிஷின்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதை வச்சுதான் இப்போ பாண்டை சித்திரவதை பண்ண போறான். மேட்லினா இங்கதான் பக்கத்துல தான் உட்கார வச்சிருக்கான். இப்போ அந்த மிஷினை வச்சு அவரோட தலையில ஒரு ஓட்டையை போடுறான். அதாவது கரெக்டா அந்த இடத்துல ஓட்டை போட்டா அவரோட கண் பார்வையும் காது கேட்கிற திறனும் குறைஞ்சிரும். எவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்றான் பாருங்க. அப்ப மேட்லினும் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணணும்னு என்ன அவசியம் உனக்கு இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், பாண்டு சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்க அப்பா தான் அவனுக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்னை அவனை ஒழுங்கா பாத்துக்க சொன்னார். எங்க அப்பாவுக்கும் அவனுக்கான நெருக்கம் ரொம்ப அதிகமாச்சு. எந்த அளவுக்குனா அவர் என்னையே மறக்கிற அளவுக்கு. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியும். அதனால நான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்க, பாண்டும் அவர் கையில கட்டியிருக்க வாட்சை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அவனும் பேசிட்டு தான் இருக்கான். ஒரு குக்கு, அதாவது ஒரு குயில் இன்னொரு பறவை கூட்டுல புரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க இருக்கிற மத்த முட்டைகளை கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி தான் பாண்டும் என்னோட குடும்பத்துக்குள்ள வந்து என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தான். ஆனா இந்த குக்குவுக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் இப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப புரியுதா அன்னைக்கு ஏன் பாண்டை குக்குன்னு கூப்பிட்டாருன்னு? நீ என்ன பிரான்ஸ் ஓபர்ஹவுசர்னு கூப்பிடாத. ஏன்னா அவன் எப்பவோ அவங்க அப்பாவோட பனிச்செருவில் இறந்து போயிட்டான். அதாவது ரெக்கார்ட்ஸ் படி அப்பவே அவன் இறந்து போயிட்டான். இப்போ இவரோட பேரா என்ன வச்சிருக்காரு அப்படின்னா ப்ளோஃபீல்டு. இனிமே நீ என்ன அப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மிஷினுக்கு வந்து கரெக்டாக பாண்டோட கழுத்தில் அந்த மிஷினை வச்சு ஒரு இடத்துல ஓட்டையை போடுறான். இந்த இடத்துல குத்துனா பாண்டால அவருக்கு தெரிஞ்ச யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ மேட்லினும் பதறி அடிச்சுக்கிட்டு பாண்டு கிட்ட போவ, நான் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒன்றை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க வாட்சை வாங்கிக்க சொல்கிறாரு. அப்படியே பாண்டோ கிஸ் பண்ணுற மாதிரி அந்த வாட்சை ஆக்டிவேட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குற. அப்போ அவன் மறுபடியும் அந்த மிஷினை ஆன் பண்ணி பாண்டோட கண்ணு கிட்ட குத்த போகும்போது கரெக்டான டைமிங்கில் மேட்லின் அந்த வாட்சை அவன் கிட்ட தூக்கி எறிஞ்சிடறாங்க. அதாவது அந்த வாட்ச் அப்படிங்கிறது ஆக்டிவேட் பண்ண நேரத்துல இருந்து ஒரு நிமிஷத்துல வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பாம். இதை தான் அன்னைக்கு கோட் வேர்ட்ல கியூ சொல்லி கொடுத்துருப்பாரு. பாண்டும் மேட்லினும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. இங்க இருந்த ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி லண்டனை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம எம் ஒரு ரகசியமான இடத்துக்குள்ள டர்னரையும் கீவோயும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு போறாரு. அங்கே அப்படியே உள்ள போய் பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம பாண்டும் மேட்லினும் தான் இருக்காங்க. எம்மும் அவர் கொண்டு வந்த பையில இருந்து துப்பாக்கிலாம் பாண்டுக்கு கொடுக்க, பாண்டும் அதை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எம்மும் சொல்றாரு, இன்னைக்கு நடுராத்திரி அந்த 9 ஐஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லா ஆன்லைனா ஆக்டிவேட் ஆக போகுது. அதாவது இது வரைக்கும் ஆஃப்லைன்ல தான் இருந்திருக்கு. அப்பவே அவனுங்க MI6 வரைக்கும் கண்காணிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ ஆன்லைனாக வந்துட்டா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால பாண்டு ஒரு பிளான் போடுறாரு. நம்ம 2 பேரும் சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் கியூ அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அதை ஷட் டவுன் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம பாண்டு சொல்லும்போது, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பாண்டுன்னு எம்மும் சொல்ல, நம்ம பய பார்த்துப்போம், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே வெளியே வரும்போது மேட்லி நம்ம பாண்டை கூப்பிட்டு, என்னால் முடியாது பாண்ட், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்ன முடியாது தெளிவாக சொல்லுன்னு அவரும் கேட்க, உங்களோட வாழ்க்கையில் என்னால் செட் ஆக முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது முடியாதுன்னு தோணுது, எனக்காக உங்களை மாற்றிக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா அதான் நீங்கள், அதான் உங்கள் வாழ்க்கை, குட் பை ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறான். அப்புறம் நம்ம பாண்டும் எம்மும் சியை தேடி அவரோட இடத்துக்கு காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே டர்னர் மணி பண்ணி கியூலாம் இன்னொரு காரில் பின்னாடி வராங்க. கியூவும் எப்படியாவது அதை ஹேக் பண்ணுறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாதுகாப்பு அடுக்குகள் நிறைய இருக்கு. எம் சொன்ன மாதிரியே அது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது சைட்ல இருந்து திடீர்னு ஒரு கார் வந்து நம்ம எம்மும் பாண்டு போயிட்டு இருந்த அந்த காரை ஒரே மோதிருது. அப்படியே அந்த காருக்குள்ள இருந்து வெளியே வந்தவனுங்க நம்ம பாண்டை கடத்தி அவர் தலையில துணிலாம் போட்டு ஒரு வண்டியில ஏத்திடுறானுங்க. அப்படி நம்ம எம்மு வந்து கார்ல பார்த்தா அவர் ஆளை காணோம், எங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. நடக்கிற எந்த விஷயமே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்க அப்படியே அந்த இடத்துக்குள்ள வர நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரிவர்ஸ் எடுத்து தெரிச்சடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படியே அந்த இடத்த சுத்தி வந்து எம்மும் இவங்களோட வண்டியில ஏறிக்கிறாரு. பாண்டை கடத்திட்டு போன வண்டியும் ஒரு இடத்துல நிப்பாட்டி அவரை இறக்கி 2 பேரும் பில்டிங்குள்ள கூட்டிட்டு போலான்னு பார்த்தா பாண்ட் அந்த இடத்துல 2 பேரையும் தூக்கி சொருவிட்டு கையில கட்டியிருந்த டேகை பிச்சுட்டு ப்ளோஃபீல்டு தான் அந்த பில்டிங்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு
மனசுல நினைச்சுக்கிட்டு அவனை பார்க்கறதுக்கு அந்த பில்டிங்ல ஏறுறாரு. அப்படியே அவர் உள்ள போய் பார்க்கும்போது இந்த பக்கம் போ ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு அம்புகுறி போட்டிருக்கு. அவரை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே போனா அவர் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல ப்ளோஃபீல்ட் இருக்கான். பாண்டும் சுட ட்ரை பண்றாரு. நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கு, அதாவது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். பாண்டும் கேட்கிறாரு, இப்போ நீ எதுக்கு என்ன இங்கே கடத்திட்டு வர சொன்ன, என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு அவரும் கேட்க, நான் மிஸ் பண்ணல, உன்னோட காதலி தான் உன்னை மிஸ் பண்ணுவா. இன்னும் 3 நிமிஷத்துல இந்த பில்டிங் வெட்டிச்சு செதற போகுது. அவ இங்கே எங்கேயோ தான் இருக்கா. நான் ஈஸியாக தப்பிச்சு போயிடுவேன். ஆனால் நீ தான் பாவம். உனக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று அவளை காப்பாற்ற போறேன்னு இங்கே சாகுறது, இல்லாட்டி இங்கேருந்து நீ மட்டும் தப்பிச்சு போய் அவளை இழந்துட்டமேனு ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ்றது. எது வேணும்னு நீனே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் பாம்பை கிளிக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ப்ளோஃபீல்டு நினைச்சிருந்தா பாண்டையும் மேட்லினையும் எப்பயோ அவனால கொண்டிருக்க முடியும். ஆனால் சைக்கோ பைய 2 பேரையும் வச்சு நல்லா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பாண்டும் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் சியும் அவரோட பில்டிங்குள்ள வந்து அந்த 9S ப்ரோக்ராமை ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தா ஆக்சஸ் டினைடுன்னு வருது. என்னன்னு சொல்லிட்டு அப்படி சைடில் பார்க்குறாரு. நம்ம எம்மு தான் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா, மற்றவங்க நம்மளை கண்காணிக்கும் போது இப்படி தான் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கோட்டை மாஸ்டர் சியோட அந்த ஆக்சஸை கட் பண்ணிட்டான். அப்படியே அவனை கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கியூ அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அந்த 9S ப்ரோக்ராமை தடுத்து நிறுத்திடுறாரு. அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு துப்பாக்கி முனையில் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது பாண்ட் இருந்த பில்டிங்லேருந்து ப்ளோஃபீல்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தப்பிச்சு வந்துடுறான். அதை அப்படி இந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி போக அந்த சத்தத்தை டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்தி சி நம்ம எம் கிட்ட இருந்த துப்பாக்கியை புடுங்க சண்டை போட அதில் இருக்க புல்லட்டும் அங்கங்கே பாஞ்சு கண்ணாடிலாம் உடஞ்சி இவங்களோட மேல விழுந்துருது. அதுல தடுமாறி சி கீழே விழுந்து செத்து போயிடுறான். தேடி கடைசியா 40 செகண்ட் இருக்கும்போது மேட்லினை ஒரு லாக்கருக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கான்னு நம்ம பாண்டு கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்தி மேல இருந்த பில்டிங்ல இருந்து அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டு கீழே குதிக்கிறாரு. ஏன்னா பாண்டு வரும்போதே பார்த்துருப்பாரு அந்த இடத்துல ஒரு நெட் இருக்கு அப்படின்னு. கரெக்டா அந்த நெட்டில் லேண்ட் ஆக அங்கிருந்து எங்கே ஓடுறாங்கன்னு தான் தெரியல. அப்படியே அந்த பில்டிங்கும் வெடிச்சு செதறுது. பாண்டு அண்டர் கண்ட்ரோலியா அங்கிருந்த ஒரு போட் எடுத்துக்கிட்டு சேஃபா தப்பிச்சு வராரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் உயிரே வருது. வந்தவர் அப்படியே மேட்லினை வண்டியை ஓட்ட சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ப்ளோஃபீல்ட் வந்துகிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் சுட்டு தள்ளுறாரு. கரெக்டா அது விங்கில் பட்டு டேமேஜ் ஆகி ஓட்ட முடியாம அதை கிராஷ் லேண்டிங் பண்ணிடுறாங்க. அப்படியே அது வெடிச்சு செதறுது. அப்படியே ப்ளோஃபீல்டும் தவழ்ந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர அப்படியே எம்மு பாண்டு மேட்லின் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் பக்கத்தில் முதல்ல போன பாண்டு அப்படியே துப்பாக்கி எடுத்து அவனை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாரு. அப்படியே சுற்றுவாருன்னு பார்த்தா மேக்சினை அன்லோட் பண்ணிட்டு புல்லட் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்துடுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கு, மேட்லினுக்காக தான். உங்களால் மாற முடியாதுன்னு சொல்லியிருப்பால. ஆனால் பாண்டு தன்னை மாற்றிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. இந்த வேலையிலேருந்து இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேட்லினுக்கு காட்டணும்ல நான் இப்போ மாறிட்டேன்னு. ஸோ அதனால் அவனை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு பாண்டு மேட்லினோட கிளம்புறாரு. அங்கே இருந்த எம்மும் வந்து போலீஸ் படையோட ப்ளோஃபீல்டை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கியூ தான் காட்டுறாங்க. அவர் MI6 உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டு வராரு. அவரும் பாண்டை பார்த்துட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு நினச்சேன்னு அப்படியே திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு வேண்டியது இங்கே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய கார் இருக்குல்ல ஆஸ்டன் மார்டின், அது ஆரம்பத்தில் ரெடி ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ கியூ அதை ரெடி பண்ணியிருப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு மேட்லினோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பாண்டு கிளம்புறாரு. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. கடைசியாக பாண்டு வெஸ்பருக்காக இந்த வேலையை விடுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் யாரையுமே நம்பியிருக்க மாட்டாரு. இப்போ கடைசியாக மேட்லினை நம்பி அவரோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலையிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. இவர் ரிட்டையர் ஆனா இவருக்கு வர பிரச்சனைகள் ரிட்டையர் ஆயிருமா என்ன, அது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த சீரீஸோட கடைசி படமான நோ டைம் டு டை படத்துல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, அடுத்து வேற என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் நம்ம சேனல்ல பண்ணலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் பாய்.